ஒரு வானொலி என்பது பாடல்களால் பெரும்பகுதி ஒரு 75% நிகழ்ச்சிகள் தாண்டி பாடல்கள். அந்த பாடல்களை பாடிய பாடகர்களை நாம் மறந்துவிட முடியாது. உள்ளத்தை கொள்ளை கொண்டவர்களாக இந்த பாடகர்கள் இருக்கிறார்கள். இதனை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையில் ஜெயச்சந்திரன் அவர்கள் தனித்துவமான குரல் கொண்டவர், அற்புதமான பாடகர். அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எங்கள் தேசிய தலைவரின் பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே என்ற பாடலை பாடிய அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயச்சந்திரன். எண்ணில் அடங்காத பாடல்கள், திரை இசை பாடல்களில் தனித்துவமான பாடல்களை அவர் தந்திருக்கின்றார் ஜெயச்சந்திரன். ஆகவே அவருக்கான ஒரு சில பாடல்களோடு இன்றைய பூக்கும் பூபாலத்தை நாங்கள் எடுத்துச் செல்லலாம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், மலையாளம் என்று அற்புதமான திரைப்படங்களில் பாடியவர்தான் ஜெயச்சந்திரன். அவர் எர்ணாகுளத்தில் ஒரு பகுதியில் பிறந்தவர். 6 வயதிலேயே மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொண்டவர். 8 வயதில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்களை அவர் முதலில் பாடத் தொடங்கினார். பின்பு 60களில் மலையாள படங்களில் பாட ஆரம்பித்து 72 அவர் பாடிய ஒரு பாடல் கேரள மாநில விருது பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே 73ஆம் ஆண்டில் ஸ்ரீதர் இயக்குனர் இயக்கிய அலைகள் படத்தில் MSVயின் இசையில் அவர் பாடிய பொன்னென்ன பூவென்ன கண்ணி என்ற பாடலும், அதேபோல் மிக சிறப்பான பல பாடல்கள் அவருடைய பாடல்கள் இருக்கின்றன உறவுகளே. ஆகவே அந்த பாடகருடைய நினைவோடு இன்னும் குறிப்பாக நாங்கள் இந்த தமிழர் மரபு சார்ந்து பார்க்கும்போது, இந்த தமிழ் இனம்தான் வாழ்வின் ஒவ்வொரு கணங்களையும் பாடல்களால் கொண்டாடிய இனம் இந்த எங்கள் தமிழ் இனம். வேறு எந்த இனங்களிலும் பிறந்தாலும் பாடல், எழும்பினாலும் பாடல், நடந்தாலும் பாடல், சிரித்தாலும் பாடல் என்று வாழ்வின் ஒவ்வொரு கணங்களும் வளர, ஒவ்வொரு பருவத்திற்கும் பாடலாக தன் வாழ்நாள் முழுமையாக பாடல்களால் கொண்டாடிய இனம். தாலாட்டு தொடங்கி ஒப்பாரி வரை எத்தனையோ பாடல்களை தொழில்துறைக்கு, ஒவ்வொரு தொழில்துறைக்கும் பாடல்கள் என்று கொண்டாடிய இனம் எங்கள் தமிழினம். ஆகவே அந்த உச்ச பாடல்களை பாடுகின்றவர்களுடைய குரல் அழகுகள் இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு மிகவும் இனிமையான பக்கம். அந்த பாடல்களால் தான் உண்மையில் வானொலி ஊடகங்கள் என்பது அதிகமாக நிரப்பப்படுகிறது, அதிகமாக மகிழ்வூட்டுகின்றது. ஆகவே அந்த பாடல்களை சுமந்த இந்த பாடகனுடைய நினைவோடும், உண்மையில் அற்புதமான அந்த பாடகனுடைய நினைவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடும் உறவுகள் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா. ஏன் புரிய இலவாளி தண்டெலவாளம் தையார தையா தையார தையா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா. மையை இட்ட கண்ணாலே மையல் சந்த நேரம் முதலா தொட்டேனே வாய்க்கா கரை ஓரம்.
ஓரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே. அள்ளி கட்டும் கண்டாங்கி அறகுறையா ஒதுங்க அலுங்காம அணைச்சாளே வெது வெதுப்பா மயங்க. மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை. ஏக்குரிய இளவாரி தண்டெலவாலம் தையற தையா தையற தையா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா. நான் விரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பா. உணவில்லை உறவில்லை வாடுவாள். என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவார். முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவார். சொக்கி சொக்கி சிரிப்பாளே சொக்க தங்கம் போல. ஏக்குரிய இளவாரி கண்டலவாலம் தையற தையா தையற தையா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா. ஏக்குரிய இளவாரி தண்டலவாலம் தையற தையா தையற தையா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான. இந்த தகவல்களோடு நாங்கள் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வில் பாடல்களாலேயே பாடல்களை கொண்டாடினார்கள் என்று குறிப்பிட்டோம். அதுபோல் எமது இனம், எங்களுடைய பழம் தமிழர்கள் காதலை இனி இல்லை என்ற அளவுக்கு கொண்டாடி இருக்கின்றார்கள். எல்லாவற்றையுமே கொண்டாடியவர்கள்தான் எங்கள் தமிழர்கள். பிறந்தது தொடக்கம் இறப்பு வரை எல்லா தருணங்களிலும் பாடல்கள். எந்த தொழில் செய்தாலும் பாடல்கள், பாடல் பாடல் என்று இந்த பாடலும் இசையினாலும் தங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக கொண்டாடிய இனம் தமிழினம். அதுபோல் காதல் என்று பார்த்தாலும் காதலையும் கொண்டாடியவர்கள் எங்கள் இனம் இனி இல்லை என்ற அளவுக்கு. அதேபோல் இயற்கையை வணங்கியவர்கள், இந்த உலகத்துக்கு எல்லா இனங்களுக்கும் முழு முதலாக இருக்கின்ற கதிரவனை வணங்கியவர்கள், கதிரவனுக்கு நன்றி செலுத்தியவர்கள் எங்கள் இனம். அது மட்டுமல்ல, வாய் பேசாத விலங்குக்கும் நன்றி செலுத்தியவன் எங்களுடைய தமிழன். ஆகவே எமது இனம் பெரும் பெருமைகளை கொண்டிருக்கின்றது. அதை இன்றைய இளம் சந்ததி நிச்சயமாக எடுத்து பார்த்து கொண்டு இருக்கின்றது. அந்த அளவுக்கு காதலை கொண்டாடிய எங்களுடைய பழம் தமிழருடைய வாழ்வியலில் உண்மையில் இனி இல்லை என்ற அளவுக்கு தொல்காப்பியமே காதலுக்கு இலக்கணம் வகுத்திருக்கின்றது. ஆம், அது திருமணங்களே களவு மனம், திணை கலப்பு மனம், மடலேறி மணமுடித்தல், போர் நிகழ்த்தி மணமுடித்தல், பரிசல் கொடுத்து மணத்தல், ஏறு தழுவி மணமுடித்தல், சேவை மனம் என்று இந்த காதலை அப்படி 7 முறையாக வகுத்திருக்கின்றது. களவு மனம், ஒருவரை ஒருவர் விரும்பிய ஒரு ஆணும் பெண்ணும் தமிழ் இசைந்து வாழ்வது, இது களவு மனம். அதேபோல திணை கலப்பு மனம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற மக்கள் தமதுக்குள் நிலம் விட்டு நிலம், அதாவது மாறி, இப்பொழுது நிலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலம், குறிப்பிட்ட தொழில், ஒரு சாதி, அப்படியெல்லாம் சொல்வார்கள். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்தவரை மணப்பது திணை கலப்பு மனம். அதேபோல் மடலேறி மனம் முடித்தல், தன்னுடைய காதலை சொல்ல காதலன் பனை மடலை குதிரையாக ஆக்கி தான் ஏறி தான் விரும்பிய காதலியை மணப்பது. போர் நிகழ்த்தி மணமுடித்தலும் இருக்கின்றது. பண்டை தமிழர் சமுதாயத்தில் தான் விரும்பும் பெண்ணை பெறுவதற்கு கடினம் என்று வரும்போது போரிட்டு வெற்றி பெற்று பெண்ணை மணந்து கொள்ளுதலாகும். அதேபோல் பரிசல் கொடுத்து மணத்தல், காதலித்த பெண்ணை மனம் புரிய பொருள் ஈட்டி கொண்டு வந்து காதலியில் பெற்றோர் கேட்கும் பொருள் என்ன வேணுமோ அவர்களுக்கு கொடுத்து ஒப்புதல் பெற்று அதை கொடுத்து அந்த பெண்ணை மணத்தல், பரிசல் கொடுத்து மணத்தல். ஏறு தழுவி மணல் முடித்தல் இருக்கிறது. ஏறு தழுவி விரும்பிய காதலியை மணம் முடித்த முறை இதுவாகும். சேவை மனம், ஒரு பெண்ணின் தந்தைக்கு பிடித்தமானவற்றை செய்து கொடுத்து தன்னுடைய திறமைகளை காட்டி அந்த பெண்ணை மணத்தல்.
இது சேவை மனம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வாறு காதல் ஜோடிகள் காதலுக்காக வெட்கம் பார்க்காமல் தயக்கமின்றி வெளிப்படுத்துவதும், இரவு பகல் பார்க்காமல் அதற்காகவே உழைத்து பொருளீட்டி அவரவர் வீட்டாரிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதும், சேர்வதற்கு கடினமான நிலையில் இப்படியெல்லாம் நிறைய திருமணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இளையவர்களும் இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. களவு காதல், கற்பு காதல் என அகவாழ்வை பல விடயங்களாக சுவைப்பட பல சங்க புலவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். எங்கோ பிறந்த தலைவனும் எங்கோ பிறந்த தலைவியும் எதிர்பாராத விதத்தில் ஓரிடத்தில் எதிர்பட்டு சந்தித்து அன்பு கொண்டு காதல் கொள்வதை அக இலக்கணம் மிக மிக நிறைய பாடல்கள் மூலம் சொல்கிறது. அதற்கிடையில் பிரிவு போன்றவற்றை, தலைவனுடைய தோழி தோழன் என்றெல்லாம் நிறைய பாடல்கள் எல்லாம் தாண்டி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, இந்த மதம் என்று சொல்லும் பொழுது சிலைகள், கோயில்கள் இருக்கின்ற சிலைகள், தமிழுடைய அக வாழ்வை, காதல் வாழ்வை சித்தரிக்கின்ற பல சிலைகள். நாங்கள் ஏதோ போய் கடந்து விடுவோம், ஆனால் இருக்கின்ற ஒவ்வொரு சிலைக்குள்ளும் சொல்லப்படுகின்ற அந்த நளினங்கள், அந்த உணர்வுகள், ஒவ்வொரு சிலைகளும் அவை தமிழன் கலையிலும் சிறந்த வல்லுநனாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்படி பல சான்றுகள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு, ஜெயச்சந்திரன் அவருடைய நினைவோடு உறவுகளே, இதுவும் தான் விரும்பும் ஒரு விடமான ஒரு பெண்ணை அவர் வேறு வழியில் சென்று விட்டார் என்பதற்காக அவரை ஆறுதல் படுத்தி சொல்கிற ஒரு அருமையான பாடல். ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். பொன்னென்ன பூவென்ன கண்ணே, கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. பொன்னென்ன பூவென்ன கண்ணே, கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ, யார் வருவார், யார் பறிப்பார், யார் அறிவார் இப்போது. பொன்னென்ன பூவென்ன கண்ணே, கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. ஊர்கோலம் போகின்ற பூந்தென்றலும் ஒலியோடு நடைபோடும் நீரோடையும் சுகமானது, சுவையானது, உன்வாழ்வும் அதுபோல உயர்வானது. பொன்னென்ன பூவென்ன கண்ணே, கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. அவர்களுடைய நினைவோடும் பாடல்களோடும் இதேவேளை தமிழர்கள் கொண்டாடியது வீரத்தையும் கொண்டாடினார்கள். எல்லா விடயங்களையும் அளவுக்கு அதிகமாகவும் இனி இல்லை என்ற அளவுக்கு உச்சத்தை தொட்டவர்கள்தான் தமிழர்கள். ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பொழுதில் நாங்கள் காதலை கொண்டாடினார்கள், பாடல்களை கொண்டாடினார்கள். ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு மிக பெரும் நிலைக்களனாக இருக்கின்றது. துன்பப்படும் பொழுது வருந்துகிற மனிதன் இறக்க துணிகிறான். காதலில் கொண்டவர்கள் காதலியோடு இருப்பது இன்பமாகவும் இல்லாததை ஒரு உயிர் இழப்பாகவுமே கருதுவார்கள்.
காதல் கைகூடாத நிலையில் இறந்து விடுவது அன்று முதல் இன்று வரை காதல்களால் பின்பற்றப்படுகிறது. ஆகவே இதை தொல்காப்பியத்தில் ஒரு கள ஒழுக்க உணர்வாக இதை குறிப்பிடுகின்றார்கள், காதலின் உறுதியை. இது சங்ககால அகநானூற்று பாடலொன்று, ஆரா காமம் அடுவு நின்று அலைப்ப இருவரை வீழ்நரின் நடுங்கி என்று இந்த பாடல் இருக்கின்றது. ஆரா காமம் அடுவு நின்று அலைப்ப இருவரை வீழ்நரின் நடுங்கி. அப்பொழுது காமம் என்றால் அது காதல் தான் அதற்குரிய சரியான பொருளாகும். காதலன் தன் நெஞ்சிடம் பேசுவதாகத்தான் இந்த பாடல். மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் சங்ககால வழக்கம் இந்த பாடல் ஊடாக காணக்கூடியதாக. காதல் நிறைவேறாத நிலையில் காதல் முதலில் மடலேறும் வழக்கத்தை கொள்வான். அதிலும் அவனுடைய காதல் நிறைவேறாத பொழுது இறுதியாக வரை பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்கின்ற நிலையும் இருந்திருக்கின்றது. ஆகவே காதலின் மிகுதியால் உடலில் பசலை பிடித்து நோய் பிடித்து உடல் மெலிந்து வருந்தி இருத்தல் பண்டைய அகவாழ்க்கை நெறியாக ஒரு மரபாகவே இருக்கின்றது. பாரதியார் கூட அதை சொல்கிறார், காதல் 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 போயின் சாதல் 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 என்கிறார். அவ்வாறான ஒரு நிலை, அதுதான் ஒரு காதலினுடைய உயர்வான தரமாக இருக்கின்றது. வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. இது ஐயன் வள்ளுவன். அழகுக்கு அழகு சேர்க்கும் நல்ல அணிகலன்களை அணிந்து அவள் என்னோடு கூடும் போது உயிர்க்கு வாழ்வாக இருக்கிறாள், என்னை விட்டு அவள் பிரியும் பொழுது உயிருக்கு சாவாக போகின்றாளே, அப்படி இருக்கிறதே அவளை பிரிய முடியாத காதலை காதலன் இவ்வாறு சொல்வான். ஐயன் வள்ளுவன் சொல்கிறார், வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து என்று. ஆகவே தலைவன் அவளை பிரிந்து செல்வது சாகும்போது ஏற்படும் வருத்தத்தை அளிக்கிறது என்று. அதுதான் அந்த காதலின் உண்மையான ஒரு உயர்வான ஒரு தன்மை. உண்மை என்பதை தாண்டி உயர்வான ஒரு தன்மை. அதை உணரும் பொழுதுதான் அந்த பாச பிணைப்பினுடைய அந்த அற்புதத்தையும் அந்த ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தலைவன் இதற்கு இப்படி சொல்லாம் ஒரு பிரிவு என்பது இறப்பாக இருக்கும் என்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. மறக்க முடியாத அன்பு, காதலன் காதலை கொண்ட அன்பு என்பது ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு இருத்தல் காதலுக்கு எப்பொழுதுமே ஒரு அடிப்படை. பிறந்த காதலனை நினைத்தபடியே அவன் வரவை மட்டும் எதிர்பார்த்து தன்னுடைய எல்லா செயல்களையும் மறப்பாள். எல்லா செயல்களிலும் அவனே வந்து முன்னுக்கு நிற்பான். அப்பொழுதுதான் அது காதல். உள்ளுவன் மென்யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். உள்ளுவன் மென்யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம் என்று ஐயன் வள்ளுவன் சொல்கிறார். போர் செய்யும் கண்களைக் கொண்ட என்னுடைய தலைவியினுடைய அன்பை யான் ஒருபோதும் மறந்ததே இல்லை, மறந்தால்தானே பிறகு நினைக்க முடியும் என்று சொல்கிறார் வள்ளுவர். மறக்க முடியாது. பிரிந்த காதலன் இருக்கும்போது ஒரே முறை மட்டும் அவன் முகம் தெரியும். அவன் பிரிந்திருக்கும் பொழுது பல இடங்களிலும் பல விடயங்களிலும் பல செயல்களிலும் அவனே தெரிவான். உள்ளுவன் வெண்யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். உன்னை நான் மறப்பது எப்படி? உன்னை மறந்தால் தானே நான் நினைக்க முடியும். நீதான் என்னோடு கூடவே வாழ்கிறாயே. இதோ ஜெயச்சந்திரன் தரும் பாடல். காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.
முக்குளிச்சு நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சது இப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வாடா படுத்தும் காடா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லன்னா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன், சாத்தானோட கூட்டில் அடைப்பேன், வந்துரு 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 வந்துரு. நீரு நிலம் நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும், நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனசே, உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. திங்களில் தன்னுடைய பெருமைகள் பல விடயங்கள், அந்த வகையில் பாடல்களை முழுமையாக கொண்டாடிய இனம் தமிழினம். ஜெயச்சந்திரன் அவருடைய மறைவும் அவருடைய ஒப்பற்ற ஒரு அற்புதமான ஒரு தனித்துவம் மிக்க குரல் கொண்ட ஜெயச்சந்திரனுடைய பாடல்களை பலர் ரசித்திருக்கின்றோம். தமிழர்கள் பாடல்களை ரசிக்காத தமிழர்களே இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழுடைய பெருமையில் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கொன்றை வேந்தனில் ஒரு வரி வரும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடிய பழம் தமிழர்கள் உண்மையில் இயற்கையோடு அதிகமாக உறவாடி கொண்டார்கள். மலைகள், காடுகள், கடல், அதனால்தான் அவர்கள் கடல் ஏறி திரவியம் தேடினார்கள், வாணிபம் செய்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அது விரிவான பல சான்றுகள். பழம் தமிழர்கள் கிரேக்கம், ரோமாபுரி போன்ற பல இடங்களுக்கும் கிழக்கே சீனா வரை சென்று பாலஸ்தீனம், மெசபத்தோமியா, பபிலோனியம் போன்ற மேலை நாடுகளுடனும் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில். ஆகவே அந்த இடங்களில் பொதுவாக தமிழர்களுடைய இஞ்சி, மிளகு போன்றவற்றை ஏனைய இடங்களுக்கு எடுத்து சென்ற பழம் தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு வாணிகத்தில் உச்சமானவர்களாக, அதனால் சங்ககால பாடல் கூட பொருளீட்டிவதில் மிக ஆர்வம் கொண்டவர்கள் தமிழர்கள். அதாவது வணிகத்தில் பொருள் ஈட்டி எப்பொழுதுமே ஒரு வசதியான மக்களாக, மிக நாகரிகமுற்ற, அதாவது நீதி அதிகமாக இருக்கும் பொழுது, பொருள் அதிகமாக தேடும் பொழுது அதிகமான நாகரிகம் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே பழம் தமிழ் இலக்கிய குறிப்புகளில் ஜவனர் தந்த வினை மான் நன்கலம் பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் வளங்களும் முசிறி என்று ஆட்டம், அதாவது பட்டினம் துறைமுக முசிறி என்ற சேர நாட்டு துறைமுக பட்டினத்தில் மரக்கலங்கள் பொன்னை கொண்டு வந்து கொட்டிவிட்டு, அதர நாட்டு துறைமுக பட்டினத்தில் மரக்கலங்கள் பொன்னை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அதற்கு விலையாக மிளகை ஏற்றிச் சென்றார்கள் என்று அகநானூறு பாடல் சொல்கிறது. ஜவனர் தந்த வினை மான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்களும் முசிறி என்று இந்த கரி என்று இங்கே சொல்லப்படுகிற சொல் மிளகை குறிக்கின்றது. அவ்வாறு பல பாடல்கள் இருக்கின்றன. ஆகவே
ஜவனர் நன்கலம் தந்த தன் கமல் தேறல் பொன்சை புனைகலத்தி ஏந்தினாலும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகள் சிறந்து ஆங்கினிது ஒழுங்குமதி ஓங்குவாள் மாற என்று இந்த ஜவனர்கள் கிரேக்கர்கள் கொண்டு வந்த அந்த குளிர்ச்சி பொருந்திய மதுவை பல இளம் பெண்கள் பொன்னால் செய்யப்பட்ட கிண்ணங்களில் ஊற்றி தர அவ்வாறு பாண்டிய அரசன் மகிழ்ச்சியோடும் அதை அறிந்தினான் என்பதை புறநானூறு பாடல் இதன் மூலம் சொல்கிறது. ஜவனர் நன்கலம் தந்த தன் கமல் தேறல் என்பது மதுவாகும். பொன்சை புனைகலத்தி ஏந்தினாலும் உன் தொடி மகளிர், அழகிய மகளிர் அதை ஊற்றி தர என்று அந்த பாடல் சொல்கிறது. இப்படி நிறையவே பாடல்கள் உதாரணத்துக்கு இருக்கின்றன, எடுத்துக்காட்டுகளாக என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக அடுத்து ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுமுகமான மலர்களை நீங்கள் நதிதனில் ஆடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா, கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா, அம்மம்மா. உன்மை விழி குளத்தினில் தவழ்வது மீனினமோ, கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மணமோ, உன்மை விழி குளத்தினில் தவழ்வது மீனினமோ, கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மணமோ, செம்மாந்த மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் முன் காந்த விழிகள், ஒரு ஏகாந்த ராகம் தெம்மாங்கில் பாட ஏதேதோ குயில்கள், மலையில் நெளியும் மேக குழல்கள் தாகம் தீர்த்திடுமோ, பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ, நெஞ்சம் தாங்கிடுமோ. வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். மாதுளம் இதழால் மாதவி எழிலாள் மாங்கனி நிறத்தாள் அம்மம்மா, மாதுளம் இதழாள் மாதவி எழிலாள் மாங்கனி நிறத்தாள் அம்மம்மா, அம்மம்மா. சுருள் வாழையின் மென்மையை மேனியில் கொண்டவளே, இருள் காடெனும் கூந்தலை இடைவரை கண்டவளே, சுருள் வாழையின் மென்மையை மேனியில் கொண்டவளே, இருள் காடெனும் கூந்தலை இடைவரை கண்டவளே, நூல் தாங்கும் இடையால் கால் பார்த்து நடக்க நெளிகின்ற வடிவம், மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கத்தை ஜாலம், பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமடி, தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் ஊறுமடி, இதழ்கள் ஊறுமடி,
இதழ்கள் ஊறுமடி. கனடிய தமிழ் வானொலி உறவுகள், நாங்கள் தமிழ்குடிய விடயங்கள், பாரம்பரிய விடயங்கள் தொடர்பிலும், அதேவேளை ஜெயச்சந்திரன் என்ற பாடகர், அவருடைய பாடல்கள் மனதின் ஆழம் தொட்டவை. அந்த குரல் ஒரு தனித்துவமான குரல், ரசிக்காத நாட்களே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரல், அந்த மறைவும். அதேவேளை தமிழ் இனம் ஏனோ தெரியவில்லை, பாடலை எல்லாவற்றுக்கும் பாடல்களை கொண்ட இனமாகவும், பாடலை அதிகமாக ரசித்த இனமாகவும், பாடல்களை கொண்டாடிய இனமாகவும் இருக்கின்றது. அது இன்றும் தமிழுடைய மரபணுவில் நிறையவே அது கடத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது உறவுகளை. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களோடு இன்னும் ஒரு சில விடயங்கள், பல விடயங்கள் இருந்தாலும் தமிழுடைய தொன்மை என்பது அது மிக பழமையானது. சிந்துவெளி, சுமேரியா, பபிலோனியா, எகிப்து முதலிய பண்டைய நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் தமிழர்களே என்று இப்பொழுதும் கூட பல காணப்படுகின்றன. அகழ் ஆய்வுகள் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. கீழடி, பல்வேறு அகழ் ஆய்வுகள் அவ்வாறுதான் சொல்கின்றன. ஆப்பிரிக்க மக்களையும் தமிழர்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தவர்கள் இருநாட்டு மக்களின் மரபு கூறுகள் ஒத்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். முருகனை தமிழர்கள் வழிபடுவது போல்தான் முருங்கு என்ற கடவுளை ஆப்பிரிக்கர்கள் வணங்குகின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே மேற்காப்பிரிக்க நாடுகளில் உள்ள கோயில்கள், பல தமிழ் கோயில்கள், இதிலே மயன் நாகரிகம் தொன்மையை சுட்டி நிற்கின்றது. சூரியனையே கடவுளாக கொண்டிருந்த மக்கள் பெருவில் வாழ்ந்தார்கள் என்றும், ஆகவே தமிழர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். அந்த நாகரிகத்தை இன்கா நாகரிகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே தமிழர்கள் அட்லாண்டிக் கடலை தாண்டி வட அமெரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு கல்வெட்டுக்களில் தமிழர்களுடைய தமிழ் எழுத்தின் வரி வடிவ எழுத்துக்கள், முன்பு ஒரு உருவங்களாக வரையப்பட்ட எழுத்துக்கள், சீன மொழியில் நாங்கள் ஆழமாக பார்க்கும்போது பல, பின்பு வரி வடிவமாக எழுதப்பட்டதில் முதன்மையானதாகவும் முன்னோடியாகவும் இருந்தது தமிழ் மொழியாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழுக்கும் இதேவேளை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பழங்குடி மக்கள் மொழிக்கும் இடையில் ஆச்சரியப்படக்கூடிய ஒற்றுமைகள் இருக்கின்றன என்றும் இந்த பல செய்திகள் சொல்கின்றன. அதாவது அங்கிருக்கின்ற எல்கின் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் இவர்கள் தமிழர்கள் தான் என்றும், நகர்ந்து சென்றவர்கள் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றெல்லாம் இந்த வரலாறு விரிந்து செல்கிறது உறவுகளே. சங்ககால மன்னர்கள் இப்படி வரலாறை ஆழமாக பார்க்க பார்க்க பிரமிப்பு ஊட்டுகின்ற இந்த அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய நினைவோடு ஒலிக்கும் பாடல். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிர
இரண்டின் நினைவலைகள். உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வேளை பொதுமக்கள் இலங்கை காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டனர். அந்த நினைவு நாள் இந்நாளாகும். அனைத்துலக தமிழராட்சி மாநாடு அழுகுரலும் கண்ணீருமாக நிறைவு பெற்றது. தனிநாயகம் அடிகளாரின் முயற்சியினால் 1964ஆம் ஆண்டு இந்தியாவின் புதுடில்லியில் தொடங்கப்பட்ட உலக தமிழராட்சி மன்றம் உலகில் உள்ள தமிழ் அறிஞர்களை ஒன்று திரட்டி தமிழை வளர்க்க வளம்படுத்த தமிழ் ஆராய்ச்சியை ஒருமுகப்படுத்தவும் உலக தமிழராட்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டது. ஆகவே தனிநாயகம் அடிகளாரும் சுப்பிரமணியமும் அந்த மாநாட்டில் ஒரு கலந்து கொண்ட பேராசிரியருக்கு அழைப்பு விடுத்தனர். ஒரு 26வது சர்வதேச உலக கீழை தேச கல்வி மாநாடு ஒன்று நடைபெற்ற பொழுது அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்து இப்படியான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே அந்த 64ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் நாள் உலக தமிழராட்சி மன்றத்தின் முதல் சந்திப்பு டெல்லியில் நடைபெற்றது. முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு மலேசியாவிலும், 2வது உலக தமிழராட்சி மாநாடு தமிழகத்திலும், 3வது மாநாடு பிரான்சிலும் நடைபெற்றது. ஆகவே பிரான்சில் நடைபெற்ற மாநாட்டில் 4வது மாநாட்டை ஈழத்தில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் யாழ்ப்பாணத்தில் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை இடம்பெற்றது. தவத்திரு தனிநாயகம் அடிகளினால் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் வைத்து வைபவ ரீதியாக இந்த நிகழ்வு தொடக்கப்பட்டது. சைவமும் தமிழும் தலை தோங்கிய ஈழத்தில் இஸ்லாமிய தமிழ், கிறிஸ்தவ தமிழ் இலக்கியங்களுடைய செழுமை பெற்ற ஈழத்தில், தனித்துவமான பண்பாடும் பாரம்பரியமும் தொன்மையும் மிக்க ஈழத்தில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பெரும் எழுச்சியாக நடைபெற்றது. யாழ் நகரமே பாரம்பரிய பண்பாட்டின் கோலத்தின் காட்சியை கொண்டிருந்தது. அன்று தாங்கள் பேசுகின்ற மொழிக்கு தமிழர்கள் விழா எடுத்தார்கள். 56இல் தனி சிங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டு மொழி ஒடுக்குமுறைக்காகவே ஈழத்தமிழ் மக்களின் அறிவும் மொழியும் ஒடுக்கப்பட்டன. உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்பது உலகளவில் தமிழ் மொழி குறித்த ஆராய்ச்சி தொடர்வது. அதனால் அந்த மாநாட்டை பார்த்த அன்றைய அரசு ஈழத்தமிழ் இனத்தின் மீது இனவெறி வன்முறை கொண்டு தாக்கியது. எவ்வாறு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதுவரை அப்படியே அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டவர்களையும் படுகொலை செய்து உலக தமிழ் ஆராய்ச்சி போன்ற பண்பாட்டு செயல்களுக்கு ஈழ மக்களுக்கு உரிமையில்லை என்று காட்ட முற்பட்டது தென்னிலங்கை. ஆகவே அந்த படுகொலையின் பின்னணியில் பெரும் அரசியல் இருந்தது. யாழில் இடம்பெற்ற மாநாடு அதற்கு கூட செய்வதற்கு சரியான இடம் கொடுக்காத நிலை இருந்தது. அந்த மாநாட்டை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீமா அரசு மாநாடு தொடர்பான செய்திகளை எல்லாம் அன்று இருட்டடிப்பு செய்தது என்பது மறக்க முடியாது. ஆகவே இலங்கை அரசின் அடக்குமுறைகளை தாண்டி மாநாடு தனிநாயகம் அடிகளாரால் வைபவ ரீதியாக தொடங்கப்பட்டது. பல ஊர்களிலுமிருந்து எங்கும் தமிழ் பண்பாட்டை வலியுறுத்தும் அலங்கார ஊர்தி பவனிகள் எல்லாம் கொண்டுவரப்பட்டன. இறுதி நாளன்று முத்திரை சந்தியை கடந்து வந்த ஊர்தி பவனியை இலங்கை காவல்துறையினர் மறைத்தார்கள். ஆனாலும் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தமிழர்கள். ஆகவே காவல்துறையினர் பின்பு போராட்டத்துக்கு பணிந்தாலும் அந்த அலங்கார ஊர்தி பவனியை செல்ல அனுமதித்தாலும் அதற்கு பழிவாங்கலுக்காக காத்திருந்தார்கள். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சர்வதேச அறிஞர்களை வழி அனுப்பும் நிகழ்வு ஜனவரி 10 அன்று யாழ் திறந்தவெளி அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நிகழ்வுக்கு அன்று ஸ்ரீமாவின் ஆதரவாளராக இருந்த அல்பர்ட் துரையப்பா மறுத்தமை காரணமாக அது வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வாறு எமது மக்களை யாழ் காவல்துறை அதிபர் சந்திரசேகர தலைமையில் மாநாட்டுக்கு வந்திருந்த அப்பாவி பொதுமக்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கினார்கள். குண்டாந்தடி பிரயோகம், அளவற்ற கண்ணீர் குண்டு புகை பிரயோகம் என்பன நிகழ்த்தப்பட்டன. யாராலும் அந்த
துப்பாக்கி பிரயோகங்களால் மின்கம்பிகள் அறுந்து வீழ்ந்து குறிபார்த்து சுட்ட மின்கம்பிகள் வீழ்ந்ததில் 9 பேர் அந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டனர். பெண்களும் வயது வந்தவர்களுமாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் நெரிசலில் சிக்கி காயமுற்றார்கள். அலைகடலென மக்கள் திரண்டு மாநாட்டுக்காக விழாக்கோலம் பூண்ட யாழ் நகரம் அள்ளுகுரலும் கண்ணீருமாக காட்சியளித்தது. என்றும் மறக்க முடியாத தடங்களாக பல விடயங்கள் இருக்கின்றன என்பதையும் இந்த வேளையில் முக்கியமான பதிவாக கொண்டு வரவர்களே, காற்றலையில் இது பூக்கும் பூபாலம் ஜெயச்சந்திரன் அவருடைய மறைவும் அவருடைய நினைவோடும் பாடல்களாலேயே எப்பொழுதும் நிரம்பி அலங்கரிக்கப்படுகின்ற காற்றலை. ஆகவே அவருடைய பாடல் அடுத்து ஒலிக்கின்றது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. 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 பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஒரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. சத்தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ சொந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான